ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FFWSல புதுசாக ஒரு ரிங் ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பண்டில் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா OB51 அப்டேட்டில் நிறைய கன் ஸ்கின்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட்ஸில் வரப்போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் பண்டில் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க இன்னும் 5 டேஸில். எங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாய் பண்டில் கிடையாது, கேர்ள் பண்டில் வந்திருக்கு. ஏன்னா போன தடவை பாய் பண்டில் வந்ததுனால ஸோ அதை பற்றின அப்டேட்டும் கிடச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் தான் வரப்போகுது. ஃபேடட் வீலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கப்பு மாதிரி இருக்கிறோம், அதில் ஸ்க்ரீனில் தெரியும். அதில் பார்த்திங்கன்னா வந்து சியர் பண்ணுற மாதிரியான இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் தான் நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி நம்ம கேமில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு FFWS ரிங் ஈவெண்ட் வந்து இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் டேட்டு மட்டும் கிடைக்கல. பண்டில் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செம ஒர்த்தான பண்டில் தான். ஏன்னா அதில் ஜாஸ் பேண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ மாஸ்க் மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும். பட் ஆனால் அது அதே மாஸ்க் தான், காப்பி பண்ணி கொஞ்சம் கலர் மட்டும் அடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் மற்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஓபி பண்டில் தான், சூப்பரான பண்டில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பண்டில் பிளாக் மாஸ்க்கு, அப்புறம் பிளாக் கலரில் தொப்பி, அப்புறம் சொல்லிட்டு இந்த ரிங் ஈவெண்ட் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. பட் ஆனால் இன்னும் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் இந்த ரிங் ஈவெண்ட் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் தான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு பண்டிலுமே ஒன்று வரப்போகுது. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பண்டில் தான். அப்புறம் ஒரு க்ளூ வால், அப்புறம் ஒரு காருக்கான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மு. ஆனால் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டா இல்லை வேறு ஒரு டோக்கன் ஈவெண்ட்டான்னு மட்டும் இன்னும் டவுட்டாக இருக்குது. அதுவும் டேட்டு மட்டும் இன்னொன்று டவுட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பேனர் வந்து கிடச்சதும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு அப்போ என்றைக்கு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி இல்லாட்டி 13ஆம் தேதி வரலாம். ஏன்னா அந்த ஃபேடட் வீலில் வந்து நான் சொன்ன அறிவியல் அனிமேஷன் வந்து 10ஆம் தேதி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது வரும். க்ளூவால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வந்து மொத்தமாக ஒரு ரிங் ஈவெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா OB51 அப்படியே நமக்கு வந்து ஒரு ஃபேமஸ்க்கான ஸ்கின் ஒன்று செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஹார்ட் ராக்கர் அப்படின்னு சொல்கிற இந்த தீமில் வர்ற ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோல் லார்டுன்னு சொல்கிற வரக்கூடிய கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின் ஒன்று வரப்போகுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு MP5 ஒன்று கொண்டு வர போகிறாங்க. டபுள் ரேஞ்சு சிங்கிள் ஆர்மோ பெனட்ரேஷன் சொல்கிற இந்த MP5. அதுக்கப்புறம் மினி யூசிக்கான ஒரு ஸ்கின்னும் இருக்குது. டபுள் மேகசின் சிங்கிள் அக்யூரசின்னு சொல்லிட்டு இந்த ஆட்ரேயர் மாதிரியான ஒரு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டிப்பு இருக்கிற வழக்கமாறு மாதிரி இருக்குல்ல, பேட் ப்ரூம் சொல்லிட்டு அது. அப்புறம் க்ளூ வால், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவோ வர்றதில்ல, எவோ பண்டில். ஸோ அதுக்காகவே இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூவால், நிறைய க்ளூவால்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து OB51 அப்டேட்டில் கேமில் ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலில் வரக்கூடிய ஒரு இதில் இருக்கிற தெரிகிற எல்லாமே ஃபைலில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு அது வர சொல்ல நான் சொல்கிறேன். இதெல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் தான், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிற அந்த ஹார்ட் ராக்குன்னு சொல்கிற இந்த கொலாபும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோல் லார்டுன்னு சொல்கிற கொலாபும், அப்புறம் வந்து டிஜிமான் சொல்கிற அந்த ஒரு கார்ட்டூன் கொலாப் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே கேமில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இது தான் இந்த க்ளூ வால்ஸு, இந்த கிரெனைட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு பைசனுக்கான ஸ்கின் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிமான் கொலாபில். அது வந்து கன்ஃபார்ம் தான். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் க்ரோனர்னு சொல்லிட்டு ஒரு M90யும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்ட் ராயல் வந்து இந்த கேர்ள் பண்டில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இதுவும் வரலாம். இது கூடவே இன்னும் ஒரு 2 பண்டிலும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பண்டில் தான் கேர்ள் பண்டில். பார்க்க ஆனால் நல்லாவே இருக்குது, சூப்பராக. எங்கடா ட்ரெஸ்ஸையே காணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. அது இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு கேர்ள் பண்டிலுக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு கேர்ள் பண்டிலும் வச்சுருக்காங்க. இதுவும் மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டிஷர்ட் போட்ட மாதிரியான ஒரு கேர்ள் பண்டில். இதுவும் வரலாம், இல்லை அதுவும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு பண்டிலும் ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இதுவும் வரலாம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரேர் பண்டில்ஸ்லாம் கிடையாது. இது வந்து கோல்ட் ராயலுக்கு வந்து ஒர்த்தான ஒரு பண்டில் தான். ஸோ இந்த 3 பண்டிலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பண்டில் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கோல்ட் ராயலாக வரப்போகுது அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.